அம்மா ஆடு இலை. ஆமா, நான் மறுபடியும் ஆங்கர் ஆயிட்டேன். விஜய் டிவில புதுசா ரெடி ஸ்டெடி போ அப்படின்ற ஷோல நீங்க நான் மறுபடியும் விஜயவா பார்க்கலாம். இது சொல்லும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நானே நினைச்சுன்னு செம்மையா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன்ல, உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆங்கரிங் பண்ணா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே, ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ரசிக்கும்படியா, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்படியா ஒரு செம்ம ஷோ ஒன்று சூப்பரா இருக்கும் போது இப்படிலாம் நாங்களே பில்டப் பண்ணிப்போம். முதல்ல ஸ்டாப் பண்றா, அதை பார்த்துட்டு நாங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. இது எனக்கு தெரியும், நீங்க சொல்றது எனக்கு காதுல வேற அசிங்கமா கேக்குது. அப்படிலாம் இருந்தாலுமே ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட செம்மையா ஒரு ஷோவோட நான் உங்களை வந்து சந்திக்க போறேன். எங்க அப்படின்னா விஜய் டிவில. ஸோ விஜய் டிவில ரெடி ஸ்டெடி போ அப்படின்ற ஒரு செம்ம ஷோ, அந்த ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். எப்போ அப்படின்னா நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து பிரசாத் லேப் இருக்கு இல்லையா இங்கே சென்னையில். ஸோ அந்த பிரசாத் லேபில் தான் அந்த ஷூட்டிங் வந்து நடக்க போகுது. இதில் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் இருக்கிற டீமு, நான், அப்புறம் அந்த கிரியேட்டிவ் டீம்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க, அப்புறம் இந்த டைரக்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மிக்சர் பேக்கெட் மற்றும் பல தேவையான பொருட்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ லைவாக ஒரு ஷோ பண்ணுறோம். ரொம்ப ஜாலியாக இருக்க போது. ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம யார் கூட பகிர்ந்துக்கணும்? நியாயமாக பார்த்தா உங்களோட தான் பகிர்ந்துக்கணும். பிகாஸ் எங்களை வந்து வளர வைக்கிறது, எங்களை வந்து வாழ வைக்கிற தெய்வங்கள்லாம் யார்? டிவி பார்க்குற நீங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த டிவியில் வந்து ஷோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நேரில் நீங்கள் வந்து அந்த ஷோவை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அந்த மிக்சர் பாக்கெட்டுகளோட நாங்கள் பண்ண டிஸ்கஷனில் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற அந்த ரெடி ஸ்டெடி போ ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் ஆஃப்டர் லாங் டைம் தி கிரேட் ஆங்கர் கோயிங் டு பி ஹோஸ்ட் தட் ஷோ இல்லையா. ஸோ அதுதான் நீ துப்புனது இங்கே வரையும் தெரிக்குது. தேங்க்யூ. It's Shruti, yeah. அதான். ஸோ அந்த த கிரேட் ஆங்கர் இஸ் கோயிங் டு தட் ஷோ. அந்த ஷோ வந்து நேரில் பார்க்கணும்னு நிறைய பேர் படுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, நேரில் நீங்கள் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்களே கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த மாதிரி லைவ் பண்ணும்போது திடீர்னு ஏமாத்தா என்ன லைவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, அந்த மாதிரி நடுவில் ஒரு கால் வந்தனால லைவ் லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷோ வந்து நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு சிலர்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த FB லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு நம்பரை வந்து டேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உடனே கால் பண்ணலாம். உடனே கால் பண்ணி அந்த ஏரியோ வந்து ஷோ பண்ணுறான், நம்ம அந்த ஷோ நேரில் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நக்கலாக கேட்டீங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வச்சுருவாங்க. அதனால ரியோ சார் ஷோ பண்ணுறாரு இல்லையா, அந்த ஷோக்கு வந்து நாங்கள் நேரில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிரசாத் லேபுக்கான வழி சொல்லுவாங்க. அந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணி நாளைக்கு நீங்க பிரசாத் லேபுக்கு வந்தீங்க அப்படின்னா தட் ரெடி ஸ்டெடி போ தட் கிரேட் ஷோ இல்லையா, அந்த ஷோ வந்து நீங்க நேர்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு FB லைவ்னு ஒன்று பண்ணிட்டு கீழே போடுற கமெண்ட்லாம் வந்து படிக்காம விட்டா நீங்க அது நான் இதுக்கப்புறமேட்டு சொல்லுவேன். அதையும் சொல்லுமா? சரி, ஓகே. அதாவது அந்த ஷோல வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தட் இஸ் பேசிக்கலி கேம் ஷோ. ஸோ அந்த கேம் ஷோல வந்து நான் யார் கூட விளையாட போறேன் அப்படின்றது தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபுல்லா கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் அதே கால் திரும்ப வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதான் ஃபுல்லா ஒன்லி த கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் கூட தான் தட் கேம் ஷோ இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ பசங்களாம் நாங்கள் என்னடா பண்றது, மிஸ் இங்க பாருங்க சுத்தி இந்த மாதிரி அப்ப பசங்க நாங்கெல்லாம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கொந்தளிச்சிங்க அப்படின்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர், பொண்ணுங்க நிறைய இருக்க இடத்துல பசங்க என்ன பண்ணுவோம், பொண்ணுங்களை வெறிச்சு பார்த்துனே இருப்போம். அந்த மாதிரி பசங்க இல்ல நான் பசங்களை சொன்னேன், என்னையும் சேர்த்தாது. இப்ப நான் லைவ் போட்டுமா உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு மாதிரி. ஸோ பசங்களாம் என்ன பண்ணுவோம், நிறைய பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேர்ள்ஸ் மேலே தான் இருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கேமுக்கு வர கேர்ள்ஸ்லாம் சைட் அடிக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஆடியன்ஸ் போடணும்னு ஒன்று வச்சுக்கிறோம். அங்கே வந்து எல்லா பசங்களும் ஜாலியாக உட்காந்துக்காங்க, நம்ம மாதிரி ஜாலி பண்ணுவோம். ஸோ அதான் பாய்ஸ் எல்லாம் வந்து அந்த கேம்ஸில் வந்து தட்ஸ் ஒன்லி த வேடிக்கை இஸ் கோயிங் டு ஹேப்பன். பெசம் இந்த லைவ் அவளையே பண்ண விட்டுருக்கலாம். இந்த ஷோ வந்து என் கூட ஹோஸ்ட் பண்ண போகிறது மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஹி இஸ் சச் அ நைஸ் கை. ரொம்ப யங்கான ஒரு 40 and above ஓல்டு ஒரு மேன் தான் வந்து என் கூட ஷோ ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஒன்லி கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது ஒன்லி நான் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டு பார்த்தேன். பட் முடியல, கோ ஆங்கர்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸையும் கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் வயசானவர். ஸோ அவரு தான் என் கூட ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ நாளைக்கு தட் கிரேட் ஷோ இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் பிரசாத் லேப். ஸோ இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நான் இதில் போட்டிருக்கிற நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கால் பண்ணுறேங்க. நான் வேற பெரிய நம்பிக்கையோட சொல்லிட்டேன், நம்பர்லாம் வந்து FB லைவ்ல போட்டோம்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சீன்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால அந்த நம்பருக்கு கால் பண்ணாம என்னை யாரும் அவமானப்படுத்திடுறாங்க. ஓகே, தட் நம்பருக்கு கால் பண்ணி திஸ் ஷோக்கு நான் வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுங்க. ஓகே, அண்ட் எஸ்
ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் கோயிங் டு த ஹோஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு மைக் பிடிக்க போறேன் இல்லையா, அதனால பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்ண போற அந்த ரெடி ஸ்டடி போ ஷோ வந்து விஜய் டிவியில் வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த ஷோவை நேரில் பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஆல் த படிக்கிறதே ஐயா வாங்க அம்மா வாங்க கண்டிப்பா ஷோவை நேரில் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் நான் ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே கீழே என்னென்ன கமெண்ட்லாம் வந்திருக்குது, யாராவது கழிவு தீவிராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். விஜய் டிவி ஆர் அந்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு வெனிஷா ரூபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 சேனலை பத்தியும் பேசக்கூடாது அப்படி நீ செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு சோ ஸ்வீட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓ தேங்க்யூ. அண்ட் ஸ்ருதி சிஸ் காமிங்க ப்ரோ திவ்யா கார்த்திக் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அதை வெயிட் பண்ணுங்க பிகாஸ் மேடம் சமைச்சுன்னுங்கிறாங்க. ஸ்ருதி அக்காவை லைவ்ல காட்டுங்க. இருங்கப்பா. குட் ட்ரியோ ஆங்கரிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு அண்ணா சங்கர். ஏன் நடிக்கிறது நல்லா இல்லையா? ஆங்கரிங்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. அண்ட் கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் ஹைருல் அலி கங்க்ராட்ஸ். பிரியதர்ஷினி நிறைய லவ் ஸ்மெயிலாம் போட்டு வி ஆர் வெயிட்டிங் அப்படிங்க. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். அண்ட் அதுக்கப்புறமேட்டு சுதா பழனிசாமி அப்படின்றவங்க சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அஜித் சிவா என்ன ரியோ பூரிக்கட்டை இன்னும் வரல அப்படின்னு எடுத்து கொடுங்க அவளுக்கு. அண்ட் மகா லிடியா அப்படின்னு ஷியோர் அண்ணா அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் வினோத் தலை நாங்கள் வரலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. தாராளமாக வரலாம் ப்ரோ, எல்லாரும் வரணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக தான் அந்த நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துடலாம். அண்டு யாசர் அப்படின்ற விச் பிளேஸ் ப்ரோ பிரசாத் லேப்ல நாளைக்கு நடக்க போகுது. அண்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க ஆல் த டீடைல்ஸ் கோன் கிவ் டு யூ. அண்ட் வேதா ஆர் கதிர் கங்க்ராச்சுலேஷன் ரியோ அண்ணா அண்ட் டு யுவர் டீம் ரெடி ஸ்டடி போ ஆல் த வெரி வெரி பெஸ்ட் அப்படின்றாங்க. எஸ் சோட பேர் இப்படியே ரீச் ஆயிடுச்சு. ஒருத்தர் தாண்டா போட்டுக்கிறாங்க, அதுக்குள்ள ரீச் ஆயிடுச்சு நம்மளாம் சொல்லிக்கூடாது. ஓகே. அண்ட் சுகன்யா முத்து அக்கா குக்கிங்கா? she is cooking. I am going to die after the eating this food. And தஞ்சை விக்னேஷ் சிங்கம். ஐயோவா என்ன பண்ண? அண்ட் ஆங்கர் அர்ஷத் ரியோனா சூப்பர்னா விச் சேனல்? நான் எந்த சேனல்ல இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அந்த சேனல்ல தான் ஷோ பண்ண போறேன். அண்ட் பிரியதர்ஷினி டிவியில் எப்போ டெலிகாஸ்ட் ரியோ அது வந்து டேட் வந்து 11ஆம் தேதி இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 11ஆம் தேதி கன்ஃபார்மாக 11ஆம் தேதி வந்துடும் அப்படின்றது தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் கருணாகரன் வேல்முருகன் சரவணன் மீனாட்சியை விட நீங்கள் மைக்கை பிடிக்கலாம் அப்படின்றது. சரவணன் மீனாட்சி நல்லா தான் கொடுத்துருக்குது. மைக் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் எப்செட் ராஜா ஹாய் ரியோ ப்ரோ யூ ஆர் சோ கியூட். ஒரு பையன் என்னை கியூட்னு சொல்லியிருக்கான். தேங்க்ஸ்டா. சுற்றி நான் உங்கள்கிட்ட அப்புறமே டிஸ்கஸ் பண்ணுறேன். இங்கே வா, உன்னை பார்க்கணும் சிலர்லாம் கேட்டாங்க. ஓ நோ சி இஸ் வித்தவுட் மேக்கப். ஒன்றும் இல்லைடா, மறுபடியும் த சேம் கால் டிஸ்டர்பன்ஸ். கால் பண்ணாமல் இருக்கடா கொஞ்ச நேரம். அண்ட் ஸ்ரீராம் ஆங்கரிங் நல்லா இருக்குமான்னு தெரில, ஆனால் லைவ் செம ப்ரோ ஸ்ரீராம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. சமையல் முடிச்சிட்டேன். அண்ட் நந்தினி சுப்ரமணியம் ஆஃப்டர் லாங் டைம் ஹியரிங் திஸ் லொட டாக்கிங் குட் டு ஹியர். எனக்கும் குட் டு டாக்கு. அண்ட் பிரதீப் ஐயர் கங்க்ராட்ஸ் மாப்ள அப்படின்னு இருக்காரு. தேங்க்யூ மாம்ஸ். அண்ட் பார்த்திப விஜய் டிவியில் தானே ப்ரோ? ஆமாம் சத்தியமாக விஜய் டிவியில் தான் வருது. வேறு சேனலுக்கு நான் போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அண்டு சிம் ஸ்ரீ ரியோனா ஆசம் பர்ஃபார்மன்ஸ் இன் சரவணன் மீனாட்சி. ரொம்ப நன்றிம்மா. வெங்கட்ரியோனா ஹாய் அண்ணா ஹாய். அண்ட் பிங்கி மதி ஹாய் ரியோ. உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், வேமா வாங்க டூட் அப்படி இருக்கேன். எஸ் டூட் ஐ எம் கமிங் டூட். அண்ட் கிருபா சண்முகம் ரியோனா ஐ லவ் யூ ஐ எம் வெயிட்டிங் டு see you on script. தேங்க்யூ ஐ லவ் யூ டூ. இல்லை தேங்க்யூ. பிரியதர்ஷினி வெயிட்டிங்லேயே வெறியேறுது ப்ரோ வெயிட்டிங் அப்படின்னு பிரியதர்ஷினி சொல்லியிருக்காங்க. அந்த வெறி அப்படியே அடைக்க வச்சுன்னு பிரசாத் லாபுக்கு நேரில் வந்துருங்க. சுகன்யா முத்து நீ ரொம்ப நேரமாக பூரிக்கட்டை இல்லைன்னா கரண்டியில் அடி வாங்குவீங்க நீ எதிர்பார்க்குறேன் அண்ணா. நான் அடி வாங்கறதுல உனக்கு அப்படின்னமா சந்தோஷம். அண்டு மேக்கப் இல்லாமல் சுத்தியா காலகு சத்தியமாக இதை நான் அவட்ட சொல்ல மாட்டேன். ஆங்கர் அசட் சுத்தியா அக்காவுக்கு நான் ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. யாருன்னு கேட்டால் ரூம் விட்டு ஓடி போனவன்னு சொல்லுங்க. அண்ட் அபிஷேக் பிக் பாஸா இருக்குமோ? டேய் நான் என்ன ஷோ பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டுடா. பிக் பாஸ் வந்து மிஸ்டர் கமல்ஹாசன் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஓகே. அண்ட் சரவணன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரவணன்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆங்கராக இருக்கும்போது எனக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க இல்லையா. ஸோ ஃபேன்ஸ்னு கூட சொல்லக்கூடாது, என்னோட தம்பிகள் சரவணன், அந்த திருப்பூரில் இருக்க சரவணன், அப்புறம் இங்கே இருக்க சந்தோஷ் அண்ட் அந்த பில்லா பிரவீன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி தங்கமாரியப்பன் எனக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா. ஸோ தங்கமாரியப்பன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் எல்லாரும் தான் நான் ஒரு நல்ல ஆங்கர் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை எனக்கு கொடுத்தீங்களா பசங்களா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெயினாக நீங்கள் எல்லாரும் வருவீங்க அப்படின்றத வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அண்ட் பொண்ணுங்களில் வந்து அந்த பிரீத்தி சுந்தர், அப்புறம் அஞ்சலி, அப்புறம் நந்தினி, இன்னும் நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருந்தீங்க, அதாவது ரெகுலர் காலர்ஸ் இருந்தீங்க. அண்டு தட் கியூட் குட்டி பொண்ணு தாரிகா. ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் நாளைக்கு நேரில் எதிர்பார்க்குறேன், நேரில் அந்த ஷோ பார்க்கறதுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நீங்கள் எல்லாரும் கொடுத்த கான்ஃபிடன்ஸில் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறேன். ஸோ அதுக்கு மிக்க நன்றி நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் ஆங்கராக மைக் பிடிக்க போகிறேன் இந்த நேரத்தில். அண்ட் பாவாடை சண்முகம் பிரதர், பேர் செம்மையாகுது பிரதர். ரியோ சுத்தி இவன் என்ன சொன்னாலும் என் தளபதிக்கு அப்புறம் நீங்கள் செம்மையாக இருக்க, ஐம் ஆல்வேஸ் யுவர் ப்ரோ அப்படின்னு பாவாடை சண்முகம்ன்ற பேரே செம்மையாகுது ப்ரோ. அதுக்காகவே உங்கள் கமெண்ட்டை நான் பச்சிடலாம். ஹேமலதா கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஒன் அண்ட் ஆல். யாரெல்லாம் வந்து இதில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, இதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, இவ்வளோ நேரம் இந்த லைவ் பார்த்தீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தட் முக்கியமான விஷயம், அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை மறந்துடுவேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த நம்பரையும் நான் மறந்துட்டேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து இந்த FB லைவ்ல நான் போட்டிருக்க ஸ்டேட்டஸ்லேயே அந்த நம்பர் இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை இந்த லைவ்ல நான் சொல்லிடுறேன். 7394912290 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வரணும், எங்கே உட்காரணும் அப்படின்றது மொத்தத்தில் கர்ச்சீஃப் போட்டு சீட் போட்டு உங்களை உட்கார வச்சு அளவு பார்ப்போம். ஓகே, அந்த நம்பருக்கு நீங்கள் எல்லாரும் கால் பண்ணிடுங்க. 7394912290 அப்படின்ற நம்பர் கால் பண்ணீங்கன்னா ரெடி ஸ்டெடி போ ஷோ வந்து நீங்கள் எல்லாரும் நேரில் பார்க்கலாம். ஓகே, உங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப காத்துனுக்கிறேன். ஆமாப்பா, மறுபடியும் நான் விஜய் ஆயிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டு விஜய் டிவி அண்ட் த டீம் ஆஃப் ரெடி ஸ்டெடி போ அண்ட் ஆல் த மக்கள் ஆஃப் மை ஃபேன்ஸ். இந்த ஃபேன்ஸ்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தோணுது. பட் இருந்தாலும் என்னை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரையும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு எல்லாரையும் நேரில் பார்க்கறதுக்காக நான் காத்துனுக்கிறேன். ஓகே, அது கடை முடிந்து நான் இப்போதைக்கு கிளம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த FB லைவ் உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணிருந்தது ரியோ. டாடா, பை பை.